நிமிர்ந்த நன்னடை ரோஜா ரோஜா நேர்கொண்ட பார்வை ரோஜா வெண்படி ஹே 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 மடமையின் முடிவே ரோஜா ரோஜா புதுமையின் தொடக்கம் ரோஜா வெண்படி ஹே 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 வளர்ப்பிறை கனவே ரோஜா ரோஜா வைகரி சிவப்பே ரோஜா வெண்படி உனக்கு மலையாள வைத்தியர் ஷாலினின்னு ஒரு எண்ணெய் கொடுத்தாரு. அதை தேய்க்க ஆரம்பித்து 1 மண்டலம் ஆச்சு. அதுக்கு நல்ல பலன் இருக்கு. இப்படி பிடிச்சி வச்ச களிமணி மாதிரி எத்தனை நாளைக்கு உட்காந்துருப்ப? ஏந்திரிச்சு நட. என்னால முடியலம்மா. உடம்புல பட்ட வலியை தாங்கிக்கலாம், மனசுல பட்ட வலியை எப்படி தாங்கிறது? இன்னும் நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. எழுந்திரிச்சு நட. ஏந்திரு, மெதுவா நட. வா, ஏந்திருப்பா. ஏந்திரு, மெல்ல 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 மெதுவா. பார்த்து பார்த்து பார்த்துப்பா. நட, நடந்து போ. அம்மா அம்மா என்னால முடியலம்மா. முடியும். நீ தனியா நடந்து போய் அந்த ராஜசேகரன் குடும்பத்தை ஒட்டு மொத்தமா அழிக்கணும். அது நடக்கணும்னா நீ நடக்கணும். ஏந்திரு. அம்மா என்னால முடியலம்மா. மனசை திடப்படுத்து. நீர் புத்த நெருப்பா கிடக்கிற உன் நெஞ்சில அந்த ராஜசேகரனை பழி வாங்கணுங்கிற வெறிய கொண்டு வா. எழுந்துரு. ஏந்திருமா, நட. அப்படித்தான், மெதுவா வா, நட. வா வா. அம்மா என்னால முடியலம்மா. உன்னால முடியும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த ராஜசேகர நெஞ்சில அடி வச்சு நடக்கிற மாதிரி உனக்கு தெரியணும். நீ நட, போ. நடந்து போ. நீ விழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்துச்சு நட. கால் எடுத்து தரையில வை. அப்படித்தான் அப்படித்தான். நட. நம்மள அழிச்ச ராஜசேகரனா அழிக்கணும்னு நினைச்சு நட. நீ வாழணும்னு நினைச்சு நட. நடக்கிறேம்மா, நடக்கிறேன். அப்படித்தான் அப்படித்தான். நட நட. அந்த ரோஜாவுடைய வாழ்க்கையை பொசுக்கணும்னு நட. உன்னை இத்தனை வருஷமா செத்த போன மாதிரி படுக்க வச்சிருந்தாங்களே, அவங்கள சாகடிக்கணும்னு நினைச்சு நட. உன்னால முடியும். முதல் அடி பூமியிலையும், 2வது அடி வானத்திலையும், 3வது அடி அந்த ராஜா தலையிலையும் வச்சாரே அந்த வாமன அவதாரம். அது மாதிரி ராஜசேகரன் தலையில உன் காலை வச்சு மண்ணோட மண்ண அமுக்கு. இந்தாடா ராஜசேகர், என் மக வந்துட்டாடா. இனிமே உன் உயிர் உன்னோடது இல்ல. ஹலோ ஹலோ, நான் மகேஷ் பேசுறேன். ரோஜா இருக்காங்களா? 1 மினிட் மேடம், உங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்றேன். ஹலோ ரோஜா, இன்னைக்கு உன்னை ஆஃபீஸ் போக வேண்டாம்னு சொன்னதா ஞாபகம்.
இன்னைக்கு மண்டேங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கல. உன்னை நம்பிதான் சங்கரை வீட்டுல தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். அது மாமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சங்கருக்கும் அப்பாக்கும் ஏற்கனவே ஒத்து வராது. இதுல தேவையில்லாம அவர் இழுக்காத. இங்க பார், நீ இருந்தாதான் சங்கருக்கு வேலைக்கு மாத்திரை, மருந்து, சாப்பாடு எல்லாம் கொடுக்க முடியும். என்னங்க சொல்றீங்க நீங்க? நான் ஒரு கம்பெனி நிர்வாக பொறுப்புல இருக்கேன். அதை விட்டுட்டு நான் ஒரு நல்ல நர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓஹோ, ஏற்பாடு பண்ணிட்டியா? அப்படின்னா கையோட இன்னொரு வேலையை செஞ்சுடு. சொல்லுங்க, செஞ்சிடுறேன். என் பேச்ச கேட்டு அடங்கி நடக்கிற பொண்டாட்டி தான் எனக்கு தேவை. சாயந்தரத்துக்குள்ள அப்படி ஒரு பொண்ணை பார்த்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிடு. என்னங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஆஃப்டர் ஆல் 2000 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கிடைக்கிற நாற்காலியில் உட்கார்ந்த உடனே உனக்கு எம்டி பதவி மேல ஆசை வந்துருச்சு. அதனால புருஷனை கூட தூக்கி எறிய துணிஞ்சிட்டேன். இங்க பாரு ரோஜா, என் மனசுல மனைவின்ற நாற்காலியில இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை உட்கார வச்சிருக்கேன். அதுல இருந்து தூக்கி எறிய எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. மகேஷ், உனக்கு எம்டின்ற நாற்காலியில இருந்து இறங்குறது முக்கியமா, இல்ல என் மனசுல இருந்து மனைவின்ற நாற்காலியில இருந்து இறங்குறது முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்க. உனக்கு ஒரு 1 hour டைம் தரேன். மகேஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரோஜா, நீ உடனே வீட்டுக்கு புறப்படுமா. அங்கிள், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாமா. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இது பாருமா, ஏணிய ஏறுறதுக்கும் பயன்படுத்தலாம், இறங்குறதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த எம்டி பதவியை வச்சு உன்னை 4 அடி உசரத்துக்கு ஏற்றி விடத்தான் சொக்கலிங்க சார் நினைச்சார். அதே எம்டி பதவியை வச்சு மகேஷ் சார் உன்னை 4 அடி இறக்கிறதுக்கு பார்க்குற. ஒரு பக்கம் புருஷன், ஒரு பக்கம் பிரஸ்டீஜ், இது ரெண்டுக்கு மத்தியில நீ தடுமாடிக்கிட்டு இருக்க. நீ என்னதான் ஆபீஸ் பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் நீ ஒரு குடும்பத்தை பொண்ணுமா. எது பெட்டர் சாய்ஸ்னு உனக்கே புரியும். இதுதான் பெட்டர் சாய்ஸ். நீ வீட்டுக்கு புறப்படு. நான் ஆபீஸ் பிரச்சனையை டீல் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் அங்கிள். இத பத்தி நீயே ஒரு நல்ல முடிவு எடுக்கிற வரைக்கும் சொக்கரிங்க சார் கிட்ட நான் இதை பத்தி பேச மாட்டேன்னா. வரேன் அங்கிள். ரோஜா, ஹலோ ஹலோ சங்கர், நான் ரோஜாக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அடுத்த 10வது நிமிஷம் அவ அங்க வீட்டில் இருப்பா. அப்படி வரலன்னு வைங்க, எனக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. சங்கர், ஏன் வாய்ஸ் டல்லா இருக்கு? பசி மயக்கம். வந்துருவா. யூ டோன்ட் வரி. சரி. தவறுக்கு தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞானத்தங்கம். யோ கிழவா, உனக்கு பாடுறதுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? சிச்சுவேஷன் சாங்டா. பிளேடு போடாம வெளில போ. ரொம்ப சந்தோஷம். நான் இங்க பக்கத்து ரூம்ல தான் இருக்கிறேன். ஏதாவது தேவைன்னா பெல் அடி, முடிஞ்சா வரேன். அப்பாடா, வில்லன் ஒழிஞ்சா.
ஏய், என் புருஷனை தூண்டி விட்டுட்டு வேடிக்கைய பார்த்துட்டு இருக்க உன்ன. புரிஞ்சா சரி. ரோஜா, நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. நிறுத்துடா. மாமா எங்க? மாத்திரை வாங்க கடைக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நல்லா கொட்டிக்கோ. ரோஜா, என்ன? அர்ஜென்ட்டா பாத்ரூம் போனோம். எனக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா? பாத்ரூம் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறியா? கர்மம் கர்மம். சீ, வா வாடா. ஏய், விடு சங்கர், 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 விடு, விடு. என்ன? காலையில தான் சான்ஸ் மிஸ் பண்ணேன். இப்போ நிச்சயமா விட போறதில்ல. விடுடா சங்கர். நோ ரோஜா, விடு இந்த என்ன? சான்ஸ் நான் விட போறதில்ல. ஹலோ, ஓய், விடு சங்கர். யார் அது வெளியில தாப்பால் போட்டது? விடு சங்கர். மகேஷ். மகேஷ், சிஸ்டர், சிஸ்டர், மகேஷ் வந்துட்டாரா சிஸ்டர்? மகேஷ், மகேஷ், என்ன தூக்கி விடுங்க பாத்து. மகேஷ். உட்காருங்க. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்து கீழே விழுந்துட்டேன். நல்ல வேளை சிஸ்டர் வந்தாங்க. இதுக்கு தாண்டி படிச்சு படிச்சு சொன்னேன், கண்ணு தெரியாத மனுஷன் தனியா விட்டுட்டு போகாதன்னு. கேட்டியா? இப்ப என்னாச்சு? நல்ல வேலை கீழே விழுந்து தலையில ஏதாவது அடிபட்டு இருந்தா. மகேஷ், சிஸ்டர் மேல எந்த ஃபால்ட்டும் இல்ல. நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஆமா, நீங்க என்ன திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்க்கு போன் பண்ணி இவளை வீட்டுக்கு உடனே கிளம்பி போக சொல்லியிருந்தேன். வந்துட்டால இல்லையான்னு பார்க்க வந்தேன். நல்ல வேலை வந்துட்டா. ஹலோ, யார் அது? அதோ தரங்க. என்ன சத்தம்? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அட, யார் அது? யார் அது கதவு சாத்துறது? யாரு? யாராவது கதவு தரங்க. யார் நீங்க? ரோஜா, நான் தாம்மா, ராஜசேகர். மாமா. ரோஜா, கொஞ்சம் கதவு தரமா. யாரு கூட்டது? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். அச்சச்சோ. உங்களுக்கு எதுவும் அடிபட்டு இல்லையே? இல்ல மகேஷ், ஐ அம் ஆல் ரைட். நீ எப்பமா வந்த? நீங்க எப்படி மாமா உள்ள? இப்பதாம்மா புரியுது. இது ரெண்டுத்துக்கும் அந்த ராஸ்கல் தாம்மா காரணம். அவனை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ரோஜா எல்லாம் பார்த்துப்பா. தேங்க்யூ மகேஷ். என்ன பண்ணீங்க? நீங்க தான் உள்ள இருந்து கதவு தட்டிட்டு இருந்தீங்களா? ஆமாப்பா, வெளியில யாரோ பூட்டிட்டாங்க. என்ன உளறீங்க? அதானே அங்கிள், எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு போனீங்க. அது எப்படி ரூம்குள்ள இருந்து வெளியே வரீங்க? நான் உனக்கு மாத்திரை வாங்க போனேனா? ஆமா, கண்ணுக்கு நல்லதுன்னு விட்டமின் ஏ மாத்திரை. ஆமா ஆமா, ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல மகேஷ், எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வர பணம் எடுக்க ரூம்குள்ள அங்கிள் போயிருக்கலாம். எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை வீட்டுக்குள்ள திருடன் யாராவது வந்து அங்கிள் அந்த ரூம்குள்ள வச்சு பூட்டிருக்கலாம்ல. திருடனா? ஆமா. பாத்தியா, நீ வீட்ல இல்லனா என்னென்ன குழப்பம் நடக்குதுன்னு. இவர் பாட்டுக்கு எல்லா கதையும் திறந்து போட்டு ஹாயா இருந்திருக்காரு. திருடன் வந்து இவர் உள்ள வச்சு பூட்டிட்டு என்னென்ன எடுத்துட்டு போனானோ. சரி, மசமசா நிக்காத, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. வெளியில இருந்து ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வரணுமா என்ன? அப்படின்னா அப்பா இவ என்ன சொல்லிட்டு போறா? பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சுக்குமா. அதை தான் சொல்லிட்டு போறா. சங்கர், சங்கர், என்னாச்சு? பசி மயக்கம் மகேஷ். ரோஜா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு அப்பாவி மனுஷனை பட்டி போட்டு கொண்டு போல இருக்க. சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வா. ரெடியா? பாடலாமா? பாடுங்கம்மா. சா பா சா நீ தா பா மா க ரே சா சா ரே க மா பா த நீ சா சா நீ தா. வாமா. இந்தாங்க மாமி, இந்த மாசம் பீஸ் அம்மா கொடுத்து அனுப்புனாங்க. பகவானே, அப்பா அடுத்த வாரம் கொடுக்கறேன்னு சொன்னா மாமி. அடுத்த வாரமா? ரொம்ப லேட் ஆடுமேமா. நாளைக்கே கொஞ்சம் கொடுத்துட சொல்றியா? சரி மாமி. உட்காந்துக்கோ.
400 ரூபா தானே இருக்கு. ஸ்னேகாக்கு 600 ரூபா ஃபீஸ் இன்னைக்கே கட்டி ஆகணுமே. பெருமாளே, என்னை இப்படி சோதிக்கிறியே, உனக்கு கருணையே இல்லையா? சா சா சேர்ந்து பாடுங்க. பாடுங்கம்மா, ஏன் நிறுத்திட்டே? என்னடா பார்த்துட்டு இருக்கேன்? ஐயோ ஐயோ வைதேகி, என்ன என்னண்ணா என்னாச்சு? வலி பிராணம் போறது தாங்க முடியலடி. திருப்பி இந்த வயிற்று கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த நேரம் பார்த்து ஆத்துல யாருமே இல்லையா? அம்மா, நான் பயந்த மாதிரி காலேஜ்ல ஃபீஸ். பகவானே, நான் என்ன பண்ணுவேன் போ? என்னமாச்சு? நான் கொண்டுமே புரியல. ஸ்னேகா அப்பாக்கு திருப்பி அப்பாக்கு இந்த வயிற்று வலி வந்து கொடுத்துடி. பாவம் அவஸ்தைப்படுறா. அப்பா ஒண்ணும் ஆகாதுப்பா, சரியா போயிடும்பா. பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா. பாத்துப்பா, பாத்து. மெதுவா மெதுவாப்பா. அம்மா, என்னம்மா நீ எதுக்குமா இந்த நேரத்துல அழுதுன்னு இருக்க? என்னால இதெல்லாம் பார்க்க முடியலடி. சரி இரு, நான் போய் டாக்டர் கூட்டின்னு வரேன். எங்க போற தனியா? வேண்டாம், அந்த மனுஷன் உடனே வரமாட்டார். நானே வரேன், 2 பேரும் போலவா? அம்மா, நம்ம 2 பேரும் போயிட்டு அப்பாவை யாரும்மா பாத்துக்கிறது? மாமி, நான் விஜயலட்சுமியை கூட்டிட்டு போலாமா? ஒரு நிமிஷம். மாமாக்கு வயிற்று வலி திரும்ப வந்துடுத்தோம். நாங்க போய் டாக்டரை கூட்டின்னு வரோம். கொஞ்சம் அவரை பாத்துக்கிறியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் மாமாவை பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கோ. ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் பாத்துக்கோ, நாங்க போய் கூட்டின்னு வந்துடுறோம். போங்க போங்க, சீக்கிரம் போங்க, நான் சரிம்மா. பாத்துக்கிறேன். நீ குழந்தை, போமா. இனி கிளாஸ் வேண்டாம், நாளைக்கு வாங்க. பாத்துக்கோங்க மாமி. வாமா, அப்பா பத்திரமா போயிட்டு பாத்துக்கோமா. வந்துடுறோம்ப்பா. போங்க வாமா. கொஞ்சம் ரெடி, காசு எடுத்து வந்துடுறேன். தாங்க முடியலையே. அம்மா, நாளை ஆயிருக்கு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேம்மா. வா அம்மா, வாமா. எங்க ஆத்துக்காருக்கு ரொம்ப உடம்பு முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். யாரு? அந்த கிட்னி பேஷண்ட்கார தானே? ஆமா டாக்டர், வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்கார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். ஏமா, ஒவ்வொரு தடவையும் உன் புருஷனுக்காக கிளினிக்க மூடிட்டு வர முடியுமா? ஏன் டாக்டர் இப்படி பேசுறீங்க? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தானே நீங்க இந்த படிப்பை படிச்சிருக்கீங்க. இத பாருமா, இள ரத்தம் துடிக்குது. நீ வேற சத்து சும்மா ரெடி. தோ பாருங்க சார், இந்த கிராமத்திலேயே நீங்க ஒரு டாக்டர் தான் இருக்கு. டவுனுக்கு கூட்டின்னு போற மாதிரி எங்க ஆத்துக்கார நிலைமையும் இல்ல. தயவு செய்து வாங்க சார். போன தடவை வந்தப்பவே உங்ககிட்ட ஊசிக்கும் மருந்துக்கும் காசு இல்ல, டாக்டர் பீஸும் தரல. இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இருக்கட்டும், கிளம்பி வாங்க டாக்டர். போன தடவை வந்ததுக்கு ஊசிக்கும் மருந்துக்கு இது சரியா போச்சு. டாக்டர், இந்த தடவைக்கு இது வச்சுக்கோங்க. போன தடவைக்கு நான் எப்படியாவது கொடுத்துறேன், ப்ளீஸ் டாக்டர். அதெல்லாம் முடியாதுமா, பழைய பாக்கி தான் இப்ப தீர்ந்துருக்கு. பீஸ் மருந்துக்கு ஊசிக்கெல்லாம் காசு இருந்தா சொல்லு, வர்றேன். இல்லன்னா அவரை வண்டியில டவுனுக்கு கூட்டு போய்கிட்டே இரு. என்ன டாக்டர் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா அங்க வலியில துடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்களே. இதுக்கு மேல உங்க அப்பா உயிரோட இருந்தா என்ன, செத்து போனா தான் என்னம்மா? என்னடா சொன்ன? ஏந்திரடா, ஏந்திர. நீ ஒரு டாக்டர் கிளினிக் ஆஃப் பண்ணி என்ன பண்ற பாரு? சிக்கையட உன்னை கொல்லவன விட மாட்டேன். அடிக்காம விடுமா? டேய் கொன்னடா. அம்மா, ஐயோ. ஏய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தீங்கன்னா என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணதா போலீஸ்ல பிடிச்சு உன்னை கொடுத்துருவேன். கொன்னுட்டு நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன். போமா விடு. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. போயிடலாம் வா ஸ்னேகா. பாடி என்னடி இப்படி பண்ணிட்ட? பின்ன என்னம்மா, அந்த டாக்டர் வேறக்கெல்லாமா பேசுறதெல்லாம் கேட்டு தானே இருந்த. இவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுமா. இப்ப அவனே இவனே கொல்றதா முக்கியம்? அங்க அப்பா வயிற்று வலியில துடிச்சுட்டு இருக்கா. அம்மா, நீக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நீ ஆத்துல போய் அப்பா பக்கத்துலயே இரு. நான் பணத்துக்கும் டாக்டருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அம்மா, நீ எங்கம்மா போவ? இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, எல்லாம் பகவான் பாத்துப்பார். நீ ஆத்துக்கு போ. அம்மா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள காலேஜ்ல ஃபீஸ் கட்டலன்னா டிஸ்மிஸ்னு நோட்டீஸ் போர்டில் பேர் போட்டுருவாளாம்மா. அதனால உன்கிட்ட ஃபீஸ்க்கு பணம் கேட்கலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ள அப்பாக்கு இப்படி ஆயிடுத்து. கடங்கார பாவி, இருந்த 400 ரூபாய் பிடிங்கிட்டானே. அம்மா, இப்பவே மணி 12:30 ஆயிடுத்து. சாயங்காலம் 5 மணிக்குள்ள ஃபீஸ் கட்டலன்னா நீ ஆத்துக்கு போ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். போ. சரிம்மா. அம்மா, நீ எங்கம்மா போற? நான் வேணா உன் கூட வரட்டுமா? உன்னை போன்னு சொல்றேன்ல, நான் வரேன், நீ போ, பத்திரமா போ. சரிம்மா.
இவரோட வைத்தியத்துக்கு வேற பணம் வேணும். ஸ்னேகாக்கு ஃபீஸை இன்னைக்குள்ள கட்டி ஆகணும். ஏற்பாடு பண்றேன். அப்பா ரொம்ப வலிக்கிறதாப்பா? ஆமாம்மா. அப்பா அம்மா போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. என்னாச்சோ ஏதாச்சும் ஒன்றும் தெரியலையே. நீங்க வேற இப்படி கஷ்டப்பட்டேன்னு இருக்கீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. எங்கேயா வந்த? எங்க அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தியா? முதல்ல உங்க அப்பாவை பாப்போம், அப்புறம் பேசுவோம். போமா. அப்பா டாக்டர் வந்திருக்காருப்பா. இந்தாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல வலியெல்லாம் நின்னுடும். மாத்திரை மருந்தெல்லாம் டெம்பரவரி தாம்மா. உங்க அப்பாவோட கிட்னியை மாத்தினாதான் உண்டு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாத்திரையெல்லாம் கொடுங்க. இந்தாம்மா குடிமா. உன் பார்வையோட அர்த்தம் புரியுதுமா. இப்ப எப்படி வந்தேன்னு கேக்குற. உங்க அம்மா பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதான் வந்தேன். அம்மா பணம் கொடுத்தாளா? ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி கேக்குறியம்மா. இல்ல எனக்கு தெரியல. இந்த பாரு, நீ என்ன கத்திரிக்கோளால குத்த வந்ததும் தப்பு, நான் உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ளினதும் தப்பு. ரெண்டுக்கும் சரியா போச்சு. இப்ப கொடுத்த பணத்தை உங்க அம்மா முதலே கொடுத்திருந்தா உங்க அப்பாவுக்கு பாதி வழி மிச்சமாயிருக்கும். ஊசி மருந்து வாங்குறதுக்கு 300 ரூபா செலவாகுது. நானா கொடுக்க முடியும்? புரிஞ்சுக்கோமா. நான் வர்றேன். அப்பா இப்ப வலி எப்படிப்பா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லம்மா. அம்மா பணம் மேல படாத. அம்மா. ஆமாண்டி, பர வழியில ஒரு இழவாத்துக்கு போயிட்டு வந்து தீட்டு தொடாத. ஓ அம்மா, டாக்டர் வந்துட்டு போனாருமா. அப்பாக்கு இப்ப பரவாயில்ல. நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம். ரொம்ப தேங்க்ஸ்மா. மேல படாதன்னு சொல்றேன்லம்மா. ஓ சரி. ஆமா, பணத்துக்கு எப்படி அரேஞ்ச் பண்ண? யார் கொடுத்தா? மணி என்னாச்சு? மணி 3:30 5 மணிக்குள்ள ஃபீஸ் கட்டணும்னு சொன்னியானோ? ஆமா. போ, போய் கட்டிட்டு வா. வந்து சரிம்மா. பேசிக்கலாம். विश्वं विष्णुर्वशत्कारो भूतभव्य भवत्प्रभुः भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्र மாமி, மாமி, மளிகை ஜாமான் கொண்டு வந்திருக்கேன். தம்பி, பேரிச்சம்பழம் கொண்டு வந்தியா? ஆமாய்யா, நீ கேட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். கொண்டு வரல. எக்கோ எக்கோ. யாரு? மளிகை கடையில இருந்து மணியா? இதோ வந்துடுறேன். மாமி, நேத்து வரையில இப்போ எதுக்குடா கத்தின்னு இருக்க? மளிகை ஜாமான். மாமி இல்லையோ? அம்மா இல்ல, கோயிலுக்கு போயிருக்கா. ஆமா, செய்யற பார்த்து உள்ளூர் கோயில் போனா பத்தாது.
காசுக்குள்ள போகணும். என்ன அங்க முணுமுணுத்துன்னு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். 35 ஐட்டம் இருக்கு, சரியாக்கான்னு பாத்துக்கோ. நீ அதை அப்படியே அங்க விட்டுட்டு போ, அம்மா வந்து எல்லாத்தையும் பாத்துப்பா. வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு உபசரிப்பே கிடையாதா? ஒரு மோருகர் கிடையாதா? ஏன் அதை உன் கடையிலே குடிச்சிட்டு வர வேண்டியது தானே? கொஞ்சம் தண்ணியாவது. தரேன் தரேன். அம்பே சொல்லுங்க. அடுத்தர வரும்போதாவது மறக்காம பேரிச்சம்பழத்தை எடுத்து பொட்டிக்குள்ள போட்டுரு. இருங்க வர்றேன். என்ன? தண்ணி கொட்டிடுத்து பாரு. பரவாயில்ல பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நீ எதுக்குடா இங்க வந்த? சத்தம் போடாதக்கா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். இது என்னடா இது? நான் கேட்கவே இல்லையே. லிஸ்ட்ல இல்லாத ஐட்டம் தான், நானே கொண்டு வந்திருக்கேன். காலேஜுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இதை போட்டுக்கிட்டா நிறமும் அழகும் தூக்கும். முதலாளிக்கு தெரியுமா இது? தெரியாது. அப்ப திருடின்னு வந்திருக்கியா? இத பாருங்க, நறுக்கு பேசாதீங்க. எனக்காக எடுத்து வந்தாதான் திருட்டு. இதை நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். உனக்கு அக்கா தங்க யாராவது இருந்தா அவளுக்கு இதை கொடுத்துருக்க வேண்டியது தானே? ஐயா அதெல்லாம் கருவாச்சிங்க, அம்மாவாசைக்கு பிறந்தது போல இருக்கும். நம்ம ஊரு நீங்க தானே பௌர்ணமி மாதிரி இருக்கீங்க. பயப்படாம வாங்கிக்கா. இந்தா புடி வச்சுக்க. செருப்பு பிஞ்சிரு நாய். வாய் அக்கா அக்கான்றது கை எல்லாம் மீறது முடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஆமா, இன்னொரு தடவை இந்த மாதிரி எதையாவது எடுத்துட்டு வந்து இங்க நின்று வழிச்ச நீ உன் முதல்ல கிட்ட நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போடா போடா போடானா. என்னப்பா நல்லா வாங்கி கட்டிண்டியா? சிரிங்க ஓய், நல்லா சிரிங்க. நான் மட்டும் முதலாளிக்கு தெரியாம எடுத்து வந்தா திருட்டு, ஆனா முதலாளி அவர் பொண்டாட்டி தெரியாம கொடுத்து விட்டா அது திருட்டு இல்லையா? கன்னத்துல அடிக்கிறா ஓய், கன்னத்துல. எல்லார் வயிற்றுலயும் சேர்த்து நான் அடிக்கிறேன். இல்லன்னா என் பேர் மணி இல்ல. அண்ணாச்சி அரிசி 1 கிலோ, அரிசி 1 கிலோ, பருப்பு 1 கிலோ, பருப்பு 1 கிலோ, அப்புறம் டீ தூள் 1 கிலோ, டீ தூள் பாக்கெட் 1 கிலோ, கருப்பட்டி 1 கிலோ, கருப்பட்டி 1 கிலோ, எண்ணெய் 1 கிலோ. அப்புறம் என்னது எண்ணெயா? ஆமா அண்ணாச்சி. 1 கிலோ தானே? எண்ணெய் 1 கிலோ. அப்புறம் தம்பி தள்ள அந்த பக்கம். சோப்பு வேணுமா, வேற என்ன வேணும்? போறோம் அண்ணாச்சி, எல்லா வேலையும் நீங்களே பாக்குறீங்க. மணி பையன் இல்லையா? அந்த பையல அவன் வெளியில போயிருக்கான், இப்ப வந்துருவான். அண்ணாச்சி உங்க கடைக்குள்ள வந்தாலுமே சிட்டிக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அழகா கட்டிருக்கீங்க. அது சரி, உங்களை மாதிரி கடைக்கு வர்றவங்க சந்தோஷமா பொருளை வாங்கிட்டு போகணும்ல, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஃபாரின் ஸ்டைல்ல கடையை கட்டியிருக்கோம்ல. சரிங்க அண்ணாச்சி, இது எவ்வளவு ஆச்சு? 46, 47, 57, எல்லாம் 350 ரூபா ஆச்சுமா. என்கிட்ட 300 ரூபாய் இருக்கு, மீதி 50 ரூபாய் அப்புறம் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கு இல்லாததான் கூடு கூடு கலாவில் கட்டிட்டு போமா போட. பிள்ளைகளா நல்லா சுறுசுறுப்பா வேலையை கவனிங்க. நான் சாயங்காலம் கடையை சாத்தும் போது எனக்கு கை நிறைய லாபம் வந்திருக்கணும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? பார்வதி வேற கல்லாப்பட்டிக்கிட்ட வந்துட்டா, இவளுக்கு வேற 50 ரூபா கடன் கொடுத்துட்டோம். என்ன போதும். மகாலட்சுமி பணம் கொட்டணும். என்ன 300 ரூபா கொடுக்க, மீதி சில்லறீங்க? 50 ரூபாய் கொண்டு வரலக்கா, அவர்கிட்ட சொல்லிருக்கேன். எவருக்கிட்ட? ஆமா, யார் அக்காங்கிற? நீ என்ன என் கூட பிறந்தவளா இல்ல அப்பனுக்கு பிறந்தவளா? கொண்டாடி அண்ணாச்சி உங்களை பாருங்க அண்ணாச்சி. அடி செருப்பால நாய, அந்தாள ஏறி கூப்பிடுற? அந்தாள நீ என்ன வச்சிருக்கியா? பார்வதி சி, வாய மூடும். இவளுக்கு நீர என்ன வக்காலத்து? எவ ஓட்ட அப்ப சொத்தை எவளுக்கு வாரி கொடுக்குறீங்க? 50 ரூபாய்க்கு இவ்வளவு பேச்சு பேசாதீங்க, எனக்கும் கோவம் வரும். என்னது வெறும் 50 ரூபாயா? ஏண்டி கேக்குறது கடை, இதுல ரோசம் பத்துக்கிட்டு சிக்குன்னு ஆடுதாக்கும். ஏய், உன் புருஷன் என்ன சென்ட்ரல்ல வேலை பாக்குறானா இல்ல ஸ்டேட்ல வேலை பாக்குறானா? கடன் சொல்லிட்டு போறவா அவளை இழுத்து வச்சு நறுக்கி போடுவான். என்னையா எத்தனை நாளா இது? இல்ல பார்வதி, ஒரு அவசரத்துக்கு இப்ப கடனை கொடுத்துட்டு நைட்ல அவசரத்துக்கு போய் உம்ம கடனை தீத்துக்குவீரா? என்ன பார்வதி வண்டையா பேசுற? இது கடை. ஆமாய்யா ஆமா, கொல்ல இழிச்ச வாயா இருந்தா குரங்கு கூட வந்து கொலுசு கேட்கும். அவளை சொல்லி குத்தம் இல்லையா? என்னையும் சீயக்காயும் வச்சு உம்ம தலை முழுகணும் முதல்ல, இல்லன்னா என்ன மூலியாக்கிட்டு தான் நிப்பீரு. இல்ல அது டேய்
கொல்லி பச்சான் நில்லு நில்லு இங்கே வர்றேன். ஏண்டா எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன். அது ஒண்ணும் இல்லக்கா, காலையில இருந்து வயித்தெல்லாம் கலக்குது, அதான். கலக்காம என்ன செய்யும்? வர்ற முந்திரி பருப்பு மூட்டையில முக்காவாசி நீயே தின்னா காலராவா புடுங்கும். எனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களாம் கொள்ளையிலேயே போயிருவாங்க, நாசமா போயிருவாங்க, விளக்காம போயிருவாங்க. போடா போய் வேலையை பாரு. நான் பாத்துக்கிறேன். டேய், உன் பாக்கெட்ல என்னமோ நீட்டிட்டு இருக்க, என்னடா அது? கேக்குறேன்ல, பாட்டு சிரி கேட்டா கத்திக்கிட்டு இருக்க. என்னடா அது பையில? என்ன என்ன சொல்லு, என்ன? பாவி, ஏண்டா இது ஏன் கடையில திருடுறியா இல்ல வேற எங்கயாவது கடையில திருடிட்டு வந்து என் கடையில விக்கிறியா? சொல்லு சொல்லுடா, சொல்லு சொல்லுடா, நாசமா போறா, சொல்லு சொல்லுடா. டேய் என்ன பாறா? டேய் நீ வயித்த கலைக்கு போகலடா, ஏதோ விவகாரம் பண்ண வேலைக்கு தான் போயிட்டு இருக்க. சொல்லு சொல்லுடா, கேக்குறல்ல, சொல்லு. என் கோவத்தை கிளறாத, சொல்லுடா சொல்லுடா, நாசமா போறனே சொல்லு. இந்த பாரு, நீ சொல்லல உன்னை கருப்பு சாமிக்கு காவு கொடுத்துறேன். சொல்லுடா சொல்லுடா, சொல்லு படவா ராஸ்கல், சொல்லுடா சொல்லுடா, நாசமா போறவனே சொல்லு. அதெல்லாம் அதை செய்யுங்க, அதை செய்யுங்க. இல்ல அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், போனா போயிட்டு போகுது, அவனை விட்டுருவான் பார்த்து. நேத்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன், காலையில இருந்து ஒரே கட்ட பஞ்சாயத்தா இருக்கு. நம்ம ஜவுளி கடைக்கு போயிட்டு வர்றேன், வியாபாரத்தை நல்லா பாருங்க. வியாபாரத்துக்கு வர சனியனை எல்லாம் விலை கொடுத்து வாங்காதீங்க. என்ன மரம் மண்டையில ஏறுதா? என்ன சத்தம், ஓலப்பாயில நாய் மாதிரி. அண்ணாஜி, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். என்னடா சொன்னது கரெக்ட்? அதான் இப்ப சொன்னீங்களே. அது இருக்கட்டும், அது என்னடா ஃபேர் அண்ட் லவ்லில புது கதை ஆரம்பிக்குது? அண்ணாச்சி, அக்கா இப்ப எங்கடா போனேன்னு அடி அடின்னு அடிச்சாங்களே, நான் ஏதாவது வாயை திறந்து சொன்னேன்னா அத மாதிரிதான் இதுவும். கண்டுக்காதீங்க, உங்க முதலுக்கு எந்த மோசமும் வராது. சரி, கடையை பாத்துக்க, நான் காலார நடந்து போயிட்டு வரேன். வைதேகி காத்திருந்தாய். என்ன முதலாளி, சாயந்தரம் நீங்க டிவில இந்த படம் போடுறான், அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். கொழுப்பு இல்ல, வந்து கவனிச்சுக்கிறேன். அம்மா இல்லன்னா ஐயா இப்படி இருக்காரு, அம்மா இருந்தா ஐயா இப்படி ஆயிடுறாரு. சங்கர், ஏன் இப்போ சங்கர்னு கத்துன? அது என்னங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு சங்கர் வீட்ல இருக்காரு, இப்படி திடீர்னு நீங்க வந்து விளையாடுனீங்கன்னா அதான் ஒருவேளை சங்கர் பாத்துட்டு வரோன்னு கத்திட்டேன். உனக்கு என்ன மூளைகில கெட்டு போயிடுச்சா? சங்கருக்கு தான் கண்ணு தெரியாது, அவர்னால எப்படி பார்க்க முடியும்? ஐயோ, நான் சரியான மடச்சி, லூசு, அறிவு கெட்டவ, மறந்தே போயிட்டேங்க. அது சரி, நான் வந்தது கூட தெரியாம அப்படி யாருக்காக ஸ்வெட்டர் பண்ணிட்டு இருக்க? நம்ம பையனுக்கு. நம்ம பையனுக்கா? ஹே, பிறக்கிறப்ப நம்ம பையன் ஒரு 50 கிலோ வெயிட் இருப்பான் போல இருக்கு. ஐயோ, அது உங்க ஸ்வெட்டருங்க, அத மாடலை வச்சு பின்னிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க பையனும் ஒரே மாடல் ஒரே கலர்ல ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டீங்கன்னா அழகா இருக்கும்ல, அதான். வெரி குட், வெரி வெரி குட். ஆமா, நீ ஏன் இப்படி எழுச்சி போயிட்ட? சரியா சாப்பிடுறது இல்லையோ? என்னங்க நீங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா குண்டா இருக்க, அது கூட தெரியலையா உங்களுக்கு? ஆமா, நீ எவ்வளவு கிலோ இருப்ப? எனக்கு தெரியாது எவ்வளவு வெயிட்னு. தெரியலையா? ஒண்ணு பண்ணலாம், நானே உன்னை தூக்கி பார்த்து உன் வெயிட் என்ன? ஐயோ வேணாங்க, எனக்கு வேணாங்க, சொன்ன கேளுங்க. ஏய் ரோஜா, ஏய் ரோஜா, நில்லு, சொன்ன கேளு ரோஜா. ஐயோ வேணாங்க, நில்லு, ஓடாத ரோஜா. சொன்ன கேளுங்க. ஏய் ஐயோ எனக்கு என்னால போட முடியல. என்ன கேளு, இங்க பாரு, வயித்துல குழந்தை வேற இருக்கு. ஓடு ரோஜா, சிரிக்கிட்டோம். இப்படி ஒரு சிரிப்பு சத்தத்தை கேட்கறதுக்கு தானே நம்ம எவ்வளவு நாள் எண்ணிட்டு இருந்தோம். சிரிக்கிட்டோம், அவங்க வாழ்க்கை பூரா சிரிச்சபடியே இருக்கட்டும். நன்றி ஆண்டவா. ஐயோ ஏன் இப்படி அட பிடிக்கிறீங்க நீங்க? ஐயோ எனக்கு என்னன்னா வேணாம், வேண்டாம், வேணாங்க, லாஸ்ட் சான்ஸ். விடாதீங்க. நானே உனக்கு சொல்றது கேளுங்க. 2 பேரும் சிரிச்ச விளையாடிட்டு இருக்கீங்க பாரு. ஏய்
அம்மா என்ன சத்தம் அது? சங்கர் ரூம்ல இருந்தது சத்தம். சங்கர், சங்கர். ஐயோ சங்கர், என்னாச்சு? கால் அடிபட்டுச்சு மகேஷ். கால் இப்படி அடிபட்டுச்சு? இல்ல மகேஷ், கபோர்ட் மேல பெட்டி வச்சிருக்கேன்னு அப்பா சொன்னாரு. அதுல திங்ஸ் வச்சிருக்கேன், அதை எடுக்க போனா என்ன சங்கர், ஒரு பெல் அடிச்சிருந்தா நான் வந்து பெட்டி எடுத்து கொடுத்துருப்பேன்ல. இல்ல மகேஷ், நான் பெல் அடிச்சேன். ஆனா உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க ஜாலியா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்தீங்க. சாரி சங்கர். எந்திரிங்க. மெதுவா மகேஷ். பாத்து. ஆ பாத்து சங்கர். மெதுவா. பாத்து சங்கர். படி. பாத்து சங்கர். மெதுவா. பாத்து. உட்காருங்க சங்கர். என்னங்க என்னாச்சு இவருக்கு? பெட்டி எடுக்கிறதுக்காக ஸ்டூல் போட்டு மேலே ஏறி இருக்காரு. தவறி கீழே விழுந்துட்டாரு. ரோஜா, நீ பாத்துக்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், உனக்கு ரோஜா, என்ன இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் புருஷன் கூட கொஞ்சிரியா? உன் கொஞ்சல கேட்டு என் வயிறு பத்தி எரியுதுடி. அப்போ உன் காலு? என் கால் நல்லாதான் இருக்கு. யூ ராஸ்கல், இடியட். உன் புருஷன் உன்னை கொஞ்சிட்டு இருந்தானே, அதை கேட்க சகிக்காம தான் அவனை உன்கிட்ட இருந்து பிரிக்க கீழே விழுந்த மாதிரி நடிச்சான். நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும், ஏன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் உன்னை தொடக்கூடாது, தொடவும் விட மாட்டான். உன்னால என்ன செய்ய முடியும்? டேய், என்ன வேணா செய்ய முடியும். பிளேட் எடுத்து என் கையை வெட்டிப்பேன். ஏன் கத்தி எடுத்து என் கழுத்தை கூட வெட்டிப்பேன். ரோஜா, ஆ, 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 வலிக்குதே. ஆ, சங்கர், இல்ல, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆ. ரத்த காயம் எதுவும் இல்லையே? இல்ல மகேஷ், உள்காயம்தான். ஆனா பயங்கரமா வலிக்குது. சங்கர், நம்ம வேணா டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். வேணாம் மகேஷ், என்ன பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க, அது போதும். என்ன சங்கர், திடீர்னு ராத்திரியில பெயின் வந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணிப்பீங்க? என்ன மகேஷ், நீங்க கேக்குறத பார்த்தா ராத்திரி என் கூட தங்கி இருந்து என்ன பாத்துப்பீங்க போல இருக்க. இது கூட நல்ல ஐடியாவே இருக்கு. ரோஜா, நீ போய் படுத்துக்கோ, நான் சங்கர் ரூம்ல படுத்துக்கிறேன். இல்லங்க, நான் குட் சொல்றேன். நைட் ரோஜா. மகேஷ், ரூம் போலாமா? கால் வேற வலிக்குது, தூக்கம் வேற வருது. என் கூட இருங்க மகேஷ். ஐயோ கே ராஸ்கல், நாடகம் ஆடுற. ஸ்னேகா, நாங்க சொன்ன மாதிரியே நேத்து சாயந்தரமே பீஸ் கட்டிட்டு போல இருக்கே. கட்டிட்டேன். உங்க அம்மா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களோ? ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? நாங்க சிரிக்கிறத விட எப்படி பணம் ஏற்பாடு பண்ணாங்களா? நான் கேட்கவே இல்லையே. நீ கேட்காம இருக்கிறதே பெட்டர். ஏ ஸ்னேகா, தினமும் பஸ்ல வந்துட்டு போறியே, உனக்கு கஷ்டமா இல்ல? ஒரு கார் வாங்க வேண்டியதுதானே? காரா? உங்க அம்மா மனசு வச்சா கார் என்ன, புது பஸ்ஸே விலைக்கு வாங்கிடுவாங்க. பஸ்ஸா? பஸ் வாங்குற அளவுக்கு எங்ககிட்ட ஏதடி வசதி? நீ வேணா உங்க அம்மாட்ட போய் கேட்டு பாரு, காரு வசதியும் தானா வரும். காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளணும்டி. கார் வாங்குற அளவுக்கு நாங்க ஒன்றும் வசதியானவங்க இல்ல. பாவம், காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? 2 நாளா தூங்கவே இல்லடி. பகல்லையா ராத்திரிலையா? ஏய், சும்மா இருக்க மாட்டீங்க? வள்ளி, இவங்க 2 பேரும் சும்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் கிளம்புறேன். ஐயோ, அச்சச்சோ. ஏய், பாவாடையில என்ன கரப்பட்டிருக்கு, சீக்கிரம் அலம்பு. பட்டு பாவாடையில எண்ணெய் கரை பட்டுடுச்சா? மாவடுவும் மளிகை கடை எண்ணெயும் மிக்ஸ் ஆனா ஆனதுதான். அந்த பந்தம் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு போகாதுடி. சீ, போங்கடி, வாய் மூடிட்டு போங்க. தண்ணி கொடு. என்ன வள்ளி இவங்க எப்ப பார்த்தாலும் கூடுகமாவே பேசிட்டு இருக்காங்க. என்னமோ மல்லிகை கடைன்றாங்க, எண்ணென்றாங்க. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அவங்களுக்கு சின்ன சோறு சரிக்கல, கொழுப்பு வம்பு பேசிட்டு திரியுறாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. ஏ வள்ளி, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு ஃபீஸ் பணம் கட்டுறாங்க. அதுல இவங்களுக்கு என்ன பொறாம?
ஏழையா இருக்கிறது பாவமா? ஏழையா இருக்கிறது பாவம் இல்ல, கோழையா இருக்கிறது தான் பாவம். இனிமே அவங்க உன் பேச்சுக்கு வந்தாங்கன்னா வெய், பலான்னு 2 விட்டுடு, அப்புறம் உன் பேச்சுக்கே வர மாட்டாங்க. ஆனா என் மேலயும் தப்பு இருக்கு வள்ளி. ஃபீஸ் பணம் எப்படி வந்ததுன்னு நான் அம்மா கிட்ட கேட்கவே இல்லையே. கை கழுவிடி. நான் தான் கழுவிட்டேனே. இந்த பிரச்சனையை கை கழுவுன்னு சொன்னேன். வா கிளாஸுக்கு போலாம். இது பிடி. ஃபீஸ் பணம் எப்படி கிடைச்சதுன்னு அம்மா கிட்ட கேட்டு அப்படியே போய் காலேஜ்ல சொல்லணும். இன்னொரு தடவை ஏதாவது ஏடா கூடமா பேசினாங்க ஒரு வழி பண்ணிடுவேன். அம்மா, அப்பா, இப்போ உடம்புக்கு எப்படிப்பா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லம்மா. காலேஜ் எல்லாம் எப்படிமா இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ராகிங் தொலையெல்லாம் ஒன்றும் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாருமே ரொம்ப நல்லவா. எல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தானே இப்போ காலேஜுக்கு வரா. ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா கிளாஸ் நடத்துறாப்பா. அப்புறம் உங்களுக்கு உடம்பு குணமானே ஒரு நாள் உங்களை காலேஜ் கூட்டின்னு போய் கேம்பஸ் காட்டி தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என்னால தான் இந்த வீட்டில் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. என்னை இப்போவே பகவான் மேலே கூட்டின்னு போனாலும் நான் போயிடுவேம்மா. கூட்டின்னு போக மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, என்னப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டரா வருவேன். அப்ப நான் உங்களை கண்டிப்பா குணப்படுத்துவேன்ப்பா. என்ன குணப்படுத்துறது முக்கியம் இல்லை, உங்க அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோம்மா. அதான் எனக்கு சந்தோஷம். என்ன என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ எந்த சுகத்தையும் அனுபவிச்சதில்லை. போம்மா, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பும் கீரை மசியலும் பண்ணி வச்சிருக்கா, போய் சாப்பிடுமா. சாப்பிடுறேன்ப்பா. அப்பா, மாத்திரை போட்டுண்டேலா? இல்லம்மா, மறந்து போச்சு. என்னப்பா இது? வேளா வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்டுண்டாதான் உடம்பு சீக்கிரம் குணமாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா? அம்மா வேற அடிக்கடி பாட்டு கிளாஸ்னு வெளியில கிளம்பிடுறா. கஷ்டம்தான், இருந்தாலும் இதெல்லாம் நீங்களே தானே இப்ப பார்த்து பண்ணிக்கணும். அப்பா, அம்மாக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் எப்படி கிடைச்சது? சிங்கப்பூர்காரர் வீட்டில் பாட்டு சொல்லி தராளோ இல்லையோ, அங்கேதான் முன்பணமா வாங்கியிருக்கலாம். அவன் கடன் வாங்கிட்டான்னு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அப்பா, நீங்க அதிகம் எதுவும் பேசாதீங்கப்பா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அம்மா இப்ப எங்க போயிருக்கா? வாரம் 2 தடவை பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக கார் வச்சு கூட்டின்னு ஒரு ஆளு இல்லையோ, அந்த சிங்கப்பூர்காரர் வீட்டுக்கு தான் போயிருக்கா. இத்தனை நேரம் அங்க கீர்த்தனை சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. நான் நிலத்தில் பல பிறவி எடுத்து, நான் நிலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடுவது போதாதா? உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா. அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா. உருவுகளின்றி உன் திருவடி அடைந்தேனே, திருவுள்ளம் இறங்காதா? ரொம்ப ரசிக்கிறேளே, பாட்டு நல்லா இருக்கா? வத்த குழம்பு சூப்பர். சத்தியமா சொல்றேன் வைத்தி, உன் கூட இருக்கும்போது தான் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அந்த வீட்டில் காரு பணம் பங்களா
எல்லாம் தான் இருக்கு. ஆனா ஏசியில படுத்தா உடம்பு தான் எரியுது. அந்த வீட்டில் இருக்கிறவ பொம்பளையே இல்லை, பேய். நீ வச்சு கொடுக்குற இந்த வத்த குழம்புல இருக்கிற சுவை அந்த வீட்டில் வைக்கிற வஞ்சிர மீன் குழம்புல கூட இல்லை. சில பேர் பேச மாட்டாங்களான்னு தோணும், வந்த மாதிரி. சில பேர் ஏன்டா பேசுறாங்கன்னு தோணும், என் பொண்டாட்டி பார்வதி மாதிரி. நீ எனக்கு பொண்டாட்டியாவும் அவ எனக்கு வப்பாட்டியாவும் வந்திருந்தா நான் சந்தோஷமான மனுஷனா இருந்திருப்பேன். ஆண்டவன் இருக்கானே, அவனுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. கண்ணா பின்னான்னு ஜோடி சேர்த்து வச்சிடறான் வைதேகி. நான் கிளம்புறேனே, நேரம் ஆயிடுத்து. சிங்கப்பூர் காராளத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். உனக்கு இங்க வந்தாலே எப்பவுமே அவசரம் தான் வைதேகி. என் பொண்டாட்டியை பத்தி பேசினா நீ தான் மூட் அவுட் ஆயிடுற. அது சரி, நானும் இந்த நேரத்தில் அவளை பத்தி பேசியிருக்க கூடாதுதான்.